இறைவர் ஆகினீர் மறைகொள் மிழலையீர் கரைகொள் காசினை முறைமை நல்குமே. இந்த காசுல இருக்க கரையை நீக்கி இதை முறையாக்கி கொடுங்களேன். இந்த அக்கா வந்து திருமுறை அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. தொட்டு முறைனா என்ன அப்படின்ட்டு. இப்ப போக போக இந்த முறை நிறைய வருது, முறைமை வருது. முறைமை நல்குமே. முறைமைக்கு இன்னைக்கு ஆங்கில சொல்லி எதை சொல்றாங்கன்னா ப்ராசஸ், நிகழ்முறை அப்படிங்கிறாங்க. அதுக்கு அது வந்து இப்போ ஏற்படுத்தப்பட்ட சொல். முறைமைங்கிறது சரியான சொல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் செய்ய மேனியீர், சிவந்த மேனியர். நம்ம ஆசைக்காக வந்து சிவன் வந்து நீளமா கோலமா எல்லாம் போடுறாங்க. வந்து செம்பொன் மேனி, உருக்கி விட்ட செம்பொன் மேனி. மெய்கொள் மிழலையீர் பைகொள் அரவினீர் உய்ய நல்குமே. பைனா படம், படம் எடுக்கிற பாம்புகளை அணிந்தவரும் சிவந்த திருமேனியை உடையவர், மெய்மையாளர் வாழும் திருவீழி மிழல். எதுக்காக மெய்மையாளருங்கிறது போடுறார்? இந்த அடியார்கள் வந்து வருந்தலாமா, பஞ்சத்துல வந்து வருந்தலாமா, ஒன்ன தவிர அவங்க வேற யாரையும் நினைக்கலையேன்றதுக்காக அது மாதிரி. நீர் பூசி நீர் ஏறு தேரி நீர் கூறு மிழலையீர் பேரும் அருளுமே அப்படிங்கிற. இந்த காசு என்ன அழகா கேட்கிற பாருங்க. இந்த காசு இருக்கிற மாசம் மட்டும் நீக்கினா போதாது, எங்களுக்கு முக்தி பேற்றையும் நீ அளிக்கணும். பேரும் அருளுமே. அந்த உண்மையில தான் அங்க கவிதையே இருக்கு என்று நம்ம சொல்லலாம். அவ்வளவு அழகா